இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டில் இந்த கஞ்சி தாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, அவ்வளோ பிடிக்குது. வாங்க என்ன கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க. நான் 2 கைப்பிடி அளவு தான் நைட்டு ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு நான் நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சேன். அப்படியே மிக்சியில் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு நான் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுக்கிறேன். நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 4 ஜீரகம், கஞ்சிக்கேற்ற ஜீரகம் தான், ரொம்பவும் ஜீரகம் போட்டால் ஜீரக ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு இறக்குறீங்கன்னா கஞ்சி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இனிஷியலாக கொஞ்சமாக அடி பிடிக்கும், நம்ம அப்போ மட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடியெல்லாம் பிடிக்காதுங்க. ஃபைனலாக கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வச்சு செய்கிறதப்ப நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே அடி பிடிக்குங்க. நார்மலாக வெசல்ஸ்லேயும் நார்மல் பாத்திரத்தில் வச்சு கிண்டுறப்ப அடியெல்லாம் பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கும். ஃபைனலாக ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சுட சுட கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், லஞ்சுக்கு சீக்கிரமாகவும் பசிச்சிருது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்